ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒயிட் ரைஸ் இருந்தால் போதும், சட்டுன்னு டேஸ்ட்டாக இது போல் புதினா சாதம் செய்யுங்க. டிஃபனுக்கு லஞ்சுக்கு 10 நிமிஷத்தில் இது போல் டேஸ்ட்டாக புதினா சாதம் செய்யுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு ஃப்ரை பேன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக சீரகம் எடுத்துக்கோங்க. 10-15 போல் வந்தியம் சேர்த்துக்கோங்க. வந்தியம் சேர்த்ததும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கருகாமல் கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. இந்த பொருளெல்லாம் லைட்டாக இது போல் வறுப்பட்டு வந்ததும் 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் சேர்த்து கலர் மாறாமல் வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறி வந்ததும் எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சிடுங்க, இருக்கட்டும். அடுத்ததாக அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச ஒரு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தண்டோட அலசி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இது போல் தண்டோட சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லா. எண்ணெய் காஞ்சதும் மீடியம் ஃப்ளேமில் புதினா கொத்தமல்லி சேர்த்து 5 நிமிஷம் வதக்குங்க. கொத்தமல்லி இலசாக இருந்ததுன்னா வேர் பகுதியை மட்டும் கிள்ளிட்டு இது போல் தண்டோட சேர்த்து வதக்குங்க. எந்த ரெசிபிக்கு கொத்தமல்லி போட்டாலும் இது போல் தண்டோட சேர்த்து செய்யுங்க. கொத்தமல்லியில் இருக்கிற சத்தும் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். அதுக்காக இது போல் வதங்கி வந்ததும் ஒரு பக்கம் எடுத்து வைங்க, ஆறட்டும், அரைச்சிக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்ததும் 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை மொறுமொறுன்னு வறுபட்டு வரணும், அது போல் வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை இது போல் கலர் மாறி வந்ததும் 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெரைட்டி ரைஸ் செய்யும்போது பச்சை மிளகாய் இது போல் எண்ணெயில் சேர்த்து வதக்குங்க. பச்சை மணம் இருக்காது, நம்ம செய்கிற ரெசிபியும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக பச்சை மிளகாய் இது போல் வதங்கி வந்ததும் மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி இது போல் உதிர்த்து விட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்டாக வதங்கி வரணும், அது போல் வதக்கிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்ததும் மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அது போல் வதக்கிக்கோங்க. கலர் மாறணும்னு அவசியம் இல்லை, சாஃப்டாக வதங்கி வரணும், அந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் இது போல் வதங்கி வந்ததும் ஒரு கட்டி பூண்டு மேல் தோல் எடுக்காமல் 1-2 தட்டி வச்சுருக்கேன், இது போல் தட்டி சேர்த்து பூண்டு இது போல் தட்டி சேர்த்து வதக்கும் போது வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பூண்டு இது போல் முழுமையாக இருக்கும்போது நம்ம புதினா சாதம் சாப்பிடும்போது வாயில் அங்கங்கே கடிப்படும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் பூண்டு வெங்காயம்லாம் இது போல் வதங்கி வந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காய பவுடர் மஞ்சத்தூள் சேர்த்ததும் லோ ஃப்ளேமில் 30 செகண்ட் வதக்குங்க. இது போல் கலந்து கொடுத்ததும் அடுத்ததாக வதக்கி வச்ச புதினா கொத்தமல்லி இலையை நைஸாக அரைக்காமல் இது போல் கோர்ஸாக அரைச்சி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் கலந்து கொடுத்து இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட்டு சேர்த்து கலந்து கொடுத்து வடித்து வச்ச சாதம் சேர்த்து கலந்துக்கோங்க. சாதம் இது போல் பொல பொலன்னு இருக்கணும், அது போல் வடித்து சேர்த்து செய்யுங்க. சாதம் சேர்த்ததும் 1/2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துடுங்க. பொடி அரைக்கும் போது கொரகொரப்பு இல்லாமல் இந்த மாதிரி நைஸாகவே அரைச்சிக்கோங்க. கூடவே தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து கலந்து கொடுங்க. இது போல் புதினா ரைஸ் செய்யறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது. வடித்த சாதம் இருந்தால் போதும், டக்குன்னு செய்யலாம். டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நான் செஞ்சிருக்கிற அளவு எங்கள் வீட்டில் 3 பேர் சாப்பிட்றதுக்கு செஞ்சுருக்கேன். இதே அளவில் கூட்டியோ குறைச்சியோ நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த அளவு சேர்த்து செஞ்சுக்கோங்க. நான் செய்தது போலவே செய்யுங்க, டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இது போல் புதினா சாதம் செய்யறதுக்கு
கடையில் எதுவும் தனியாக போய் வாங்கணும்னு அவசியம் எல்லா பொருளும் வீட்டில் அவைலபிளாக எப்பவுமே இருக்கும். இதே போல் புதினா சாதம் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் புதினா சாதம் செஞ்சு லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாம். மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இது கூட தேவைப்பட்டா தேங்காய் சட்னி, கடலை சட்னி, அப்பளம், சிப்ஸு இது போல் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், சூப்பராக புதினா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.